பெய்ட் ப்ரொமோஷன் மேலே போடாமல் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன்னா போட்டிருக்கோம். அது மாதிரி முன்னாடி இப்போ நிறையா, ஏன்னா நான் 2500 வீடியோ போட்டிருக்கேன், டெய்லி வீடியோ போடுவேன். அண்ட் எல்லா அப்லோடும் நானே பண்ணுறது கிடையாது. நான் வந்து முட்டை கொடுத்துக்கிட்டு நினைக்காதீங்க, ஏன்னா எனக்கு முட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் இப்போ கிடையாது. வணக்கங்களே, இந்த விட நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இஃப்ரான் வியூஸ் இருக்கார்ல, இந்த சாப்பாடு வரல, சாப்பாட்டு ராமன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் கிடையாது, இவர் ஒரு சாப்பாட்டு ராமன். அது வேற. அவர் வந்து சாப்பிட்டு வேற மாதிரி போவாரு. இவர் சாப்பிட்றதுக்கே காசு வாங்கிட்டு சாப்பிட்ற ஒரு ஆளு. ஸோ ஓகே, இந்த நபர் வந்து என்ன ஒரு வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னா, இப்போ டெக் சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் வந்து மாட்டினாப்ல. சூப்பர் ஸ்டார்னு பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணலாமா ப்ரோ? சூப்பர் ஸ்டாரே பிரார்த்தனை ப்ரோ பண்றாரு அப்படின்றியா? ஸோ ஓகே. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதை பற்றி பேச போறேன்னு சொல்லி வீடியோ ஆரம்பிச்சாரு. சரி ஓகே, அப்படி என்னதான் பேசுறது, தெய்வ குழந்தை பார்ப்போம்னு சொல்லி உள்ள போய் பார்க்குறேன். வீடியோ முழுக்க யார் பேரையும் மென்ஷன் பண்ணல, யாரையும் சொல்லலை, மேனிப்புலேஷன் தான் பண்ணுறாங்க. என்ன சொல்ல வரேன்றது எனக்கு புரியல. யாரையும் பேரையும் சொல்ல மாட்டாங்கன்னா, யார் இந்த டிகோட் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா, என்ன தப்பு செஞ்சாங்கன்னு சொல்ல மாட்டாங்களாம், ஆனால் வீடியோ பேசுவாங்களாம், ஆனால் வியூஸ் எடுக்கணும். இந்த மைண்ட் செட் உள்ள நபர் என்னன்னா, இவர் இந்த மாதிரி தான் இன்ஃப்ளூயன்சர்ன்ற சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கான். இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி தான் எத்தனை அவார்டு வாங்கினா, தூக்கி உப்பையில போட்டுருக்கியா அதெல்லாம்? எப்படி பாரு. இப்போ அந்த சிற்பி கொஞ்சம் அக்கா இருக்குல்ல, அந்த அக்கா இங்கிட்டு திரும்பிடக்கூடாதுன்றக்காக என்ன சொல்றாப்புல அப்படின்னா, நானும் வீடியோ போட்டிருக்கேன், நான் 1000 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன், எந்த வீடியோஸ்ல இந்த மாதிரி ப்ரொமோஷன் பெய்டு ப்ரொமோஷன் போடாம விட்டுருப்பேன், ஒத்துக்கிறாரையா. நாளைக்கு எவனாச்சும் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடக்கூடாது, ஏன்னா அது தேர்றத கூட நேரம் இல்லை, ஏன்னா இவ்வளோ வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. அடுத்தடுத்து வீடியோ எடிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க உட்காந்து சரி ஓகே திருப்பி பே ப்ரொமோஷன் போடுவோம்னா போட மாட்டாங்க. ஓப்பனா சொல்றாங்க, நாங்களும் போட்டிருப்போம், போட மறந்துருப்போம். அது எப்படின்னா, அங்க போய் திங்க மறக்க மாட்டாராம், கேமரால மைக் ஆனா இருக்கிறத மறக்க மாட்டாராம், கேமரா ஆன்ல இருக்கான்றத மறக்க மாட்டாராம், போய் வீட்டுக்கு போய் கரெக்டாக கடையில் உட்காந்து இந்த கடையில தான் சாப்பிட போறோமா இல்லை பக்கத்து கடைக்கு போகுமாருன்னா மறக்க மாட்டாராம். எல்லாம் பண்ணிட்டு எடிட்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஓகே ரிலீஸ் பண்ணும்போது மறக்க மாட்டாரா, ஷெட்யூல் போடுறத மறக்க மாட்டாராம். ஆனா அந்த பெய்டு ப்ரொமோஷனை மட்டும் மறந்துடுவாராம். உனக்கு புரியுதா? இந்த டெக் சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணாரோ அதான் இவர் பண்ணியிருக்காப்புல ஆரம்பத்துல. அதை எங்கேயும் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாயிலோன்றக்கா இப்போ அவர் பண்ண தேவையில்லை, ஏன்னா வளர்ந்துட்டாப்புல. இவர் இப்போதான் கோடிகளில் புரள்ற ஆளா இருக்காப்புல, பெரிய பெரிய ஆளுகளோட புரள்ற ஆளா இருக்காப்புல, காரெல்லாம் பறக்கிற ஆளாப்புல இருக்கு. ஸோ இவர் புரிஞ்சுக்க மாட்டாரு, தெரிஞ்சுக்க மாட்டாரு, ஏன்னா அவர் கூட சுத்தி அப்படி இருக்கு, வளர்ந்துட்டாப்புல. ஒரே பெருமையா சொல்றாங்க, இப்பெல்லாம் எங்களுக்கு அப்படி தேவையில்லை. என்ன ஆமா, இப்படி இருந்தா நீ கீழே வந்த. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, கீழே இருந்து வளர்ந்து வந்தேன்னா உனக்கு 2 பக்கம் முளைக்க கூடாது. அது முளைச்சிச்சுனாலே நீ அழிஞ்சுன்னு அர்த்தம். உனக்கு முளைச்சிருச்சு எப்பவோ, தெய்வ குழந்தை எனக்காவது அடி வாங்குவார். ஓகே, ஒன்னு சொல்லி என்ன சொல்றாரு, அந்த வீடியோட பர்பஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி டெக்லாம் பண்றாங்க, டெக்குன்னு கூட வார்த்தை வரல, ஒரு விஷயம் பண்றாங்க, விஷயம் பண்றாங்க. அந்த வீடியோல கீழே கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட்டை பத்தி பேசுறது தான் இந்த வீடியோவே. அந்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல கழுவி ஊத்திருக்காங்க. சரி ஒரு 10 வீடியோ கமெண்ட் அப்படி இருக்கும், மற்ற கமெண்ட்லாம் வேற மாதிரி இருக்கும்னு பார்த்தா, போக 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 கமெண்ட் ஃபுல்லா இவன் கழுவி தான் ஊத்திருக்காங்க. இவனை பத்தி வீடியோ போடுங்க, இவனை பத்தி. இந்த மக்களுடைய பெரிய அறியாமை என்ன தெரியுமா? இவர் வீடியோ போட்டாரா பார்க்குற பார்த்தியா, நீ பார்த்து அவனை திட்டினாலுமே கமெண்ட் போட்டாலுமே யூடியூபோட என்ன தெரியுமா அல்காரிதம் பண்ணோம், ஓகே இவர் வீடியோஸ் அதிகமாக மக்கள் விரும்புகிறாங்க, அதிகமாக கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அது நீ திட்டுறியா திட்டலைன்னா யோசிக்காது, அதோட வேலை என்ன தெரியுமா யூடியூபோட அல்காரிதம். நீ நிறைய பேர் வந்து பார்க்குறியா, அவனுக்கு தேவை நீ எங்கேஜிங்காக வச்சுருக்கணும். ஒரு வீடியோ நீ பார்க்குறேன்னா எங்கேஜிங்காக இருக்குது, ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா, அதிகமாக மக்கள் இங்கே வராங்க அப்படின்னா அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக அவன் பூஸ்டப் பண்ணுவான், அவனை வளர்த்து விடுவான். இதுதான் ரியாலிட்டி. அல்காரிதம் இப்படிதான் ஒர்க் ஆகும். அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. எத்தனை பேர் பார்க்குற, எனக்கு தேவை ஆடியன்ஸு. நீ வந்து உண்மையான விஷயத்தை தேடி போகிறத விட எந்த விஷயத்துக்கு நீ டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுற, உன்னோட டயத்தை சாப்பிட்றது தான் இங்கே வேலையே. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டயத்தை சாப்பிட்ற வேலை தான், ஒன்றுமே இல்லை, தூக்கி கீழே போடு அப்படின்னு தான் இருக்கும் அந்த வீடியோ. ஓகே, அந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஒன்றா நான் போடுறேன், இந்த கமெண்ட்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க. அதில் எந்தெந்த கமெண்ட்லாம் எனக்கு ஃபேவரட்டான கமெண்ட்ஸ்ன்னு நான் சொல்கிறேன்.
ஃபர்ஸ்ட் கமெண்ட். இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் சிரிச்சுட்டு கடந்து தான் போலாம் பார்த்தேன். ஆனா அந்த கமெண்ட்டுக்கு கீழ பின் பண்ணி அடுத்தடுத்த கமெண்ட் வரும்ல. அத செக் பண்ணும்போது ஒரு ₹1,50,000 நீ வந்து ப்ரொமோஷனுக்கு கேட்டதெல்லாம் மறந்துட மாட்டேங்கிறலாம் எவிடன்ஸ் இருக்கு, ப்ரூஃப் இருக்குன்னு ஒருத்தர் போட்டிருக்காப்ல. இவரோ பாதிக்கப்பட்டிருப்பாரோ, இல்ல பாதிக்கப்பட்ட நபரோட ஒரு நண்பரோ தெரியல. அதுக்கு கீழ கமெண்ட்ல செக் பண்ணி பார்த்தா, ப்ரோ அதெல்லாம் அந்த காலம், ₹1,50,000 அந்த காலம். இப்பலாம் 7,00,000 போயிட்டு இருக்கு. நீங்க எங்க பேசிட்டு இருக்கீங்க? காக்கா போய் கொக்கு போய் இப்ப கழுகு போயிட்டு இருக்கு. நீ வந்து நீ பண்ண அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. குருவி காக்கா போய் கழுகு போய் கொக்கு போய் கோழி போய்கிட்டு இருக்கு, இப்ப போய் குருவிங்கிறா. டெய்லி ஒன் பாஸ்வேர்ட். இது சிரிப்பதற்காக இல்ல, சிந்திப்பதற்காக. யோசிச்சு பாருங்க. 1,50,000 கேட்கும் போதே நீங்க இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, அந்த 7,00,000 வரைக்கும் போயிருக்குமா? இதான் விஷயம்னு இன்னும் 1 கோடி கூட போக வாய்ப்பு இருக்கு. நீங்க இப்படி இருந்தீங்கன்னா. மக்கள் வெளிப்படையலைன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வருவான். ஆரம்பத்துல அவனுக்கே தெரியும் பண்றது தப்புன்னு. அப்புறம் என்ன யோசிப்பான் தெரியுமா? எல்லாருமே பெய்டு ப்ரமோஷன் போட்டோம்னா, அப்போ நீ காசு வாங்கிட்டு தான் நீ சொல்ற. அப்ப அந்த கடைக்கு ப்ரமோஷன் தான் சொல்லுவ. நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டேங்கல அப்படின்ற ஒரு கேள்வி வந்துரும். இவன் மேல இருக்க நம்பகத்தன்மை போயிடும். அதனால நம்பகத்தன்மை யாரும் விட மாட்டாங்க. இந்த ஹானஸ்ட் இருக்குல்ல, நீங்க போய் அவன நம்பி பார்க்குறீங்கல்ல, அந்த ஒரு நம்பிக்கை தான் அவங்களுடைய பலமே. அத விட்டு குடுக்க மாட்டாய்ங்க. அதுக்காக தான் பெய்டு ப்ரமோஷன் நெறைய இடத்துல கட் பண்றானுங்க. அப்படி போட்டா உனக்கு எப்படி இருந்தாலும் யோசிச்சுருவல்ல, கொஞ்சம் யோசிக்கவே இருப்பான்ல. அவன் என்ன தெரியுமா யோசிப்பான்? ஏய் இவன் காசு வாங்கிட்டு தான்டா பண்றான். அதனால அவன் புகழ்ந்து பேசுறான். அதே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்தவன் என்ன நினைப்பான்? ஏய் இவன் சொன்ன மாரி அங்க இல்லையே அப்படின்ட்டு மாட்டிப்பான். ஓப்பனா மாட்டிப்பான். அப்ப இவன ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. இவன கூப்பிடவும் மாட்டாங்க. இவன் சம்பாதிக்கவும் முடியாது. அதுக்காக பண்றது தான் இந்த பெய்டு ப்ரமோஷன கட் பண்றது. யூடியூப்காரன் குடுத்த ஒரு முக்கியமான விஷயம்னா, பெய்டு ப்ரமோஷன்னா போடணும்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா இந்த மாரி ஆட்கள்லாம் இருக்க தானே செய்றாய்ங்க. மக்கள் ஏமாந்துறக்கூடாதுல்ல. ஸோ ஒரு சில சலுகைகள் இருக்க தான் செய்யுது. அத கரெக்ட்டா பயன்படுத்துறாங்களா? அதான் மேட்ரு. இன்னும் நெறைய கமெண்ட்ஸ் இருக்குங்க. வீடியோ பார்க்கறத விட கமெண்ட்ஸ் பார்க்க வந்து தான் ஜாலியா இருக்குன்றாய்ங்க. இது ஒரு புது விதமான ஒரு டோபமைன சுரக்கக்கூடிய விஷயம். ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும். எவனுமே அந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. வீடியோ ப்ளே பண்ணிட்டு கீழ கமெண்ட்ட ஸ்க்ரோல் பண்ணுவாய்ங்க. கமெண்ட்ட பார்த்துக்கிட்டே அத கேட்டுட்டு இருப்பாய்ங்க. ரேடியோ மாட்ட கேட்டுட்டு இருப்பாய்ங்க. கீழ கமெண்ட் படிச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பாய்ங்க. ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவனாவது ஒருத்தன் பைத்தியக்காரமா வீடியோ போட்டிருப்பான். அந்த கமெண்ட் கீழ போய் பாருங்களேன். சிரிச்சிருவீங்க. எவ்வளோ கோவத்துல இருந்தாலும் சிரிச்சிருவீங்க. அந்த மாரி பண்ணிட்டு இருக்காரு நம்ம அக்கா. ஆடியன்ஸ நான் முதல்ல குறை சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இவனுங்களுக்கு அறிவு இருக்கு. யோசிக்கிறானுங்க. ஆனா சரியான விஷயத்துக்கு யோசிக்காம ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து எங்க போகுது அப்படின்னா, தேவையற்ற விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. தேவையான விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, பயங்கரமான ஒரு விஷயம் நடக்கும். எவனுமே இப்படி ஏமாத்திற முடியாது. ஃபோக்கஸ் கம்மியா இருக்கு. கரெக்ட்டான இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்காக தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் நீங்க கவனிக்கணும், எப்படிலாம் கவனிக்கணும்ன்றத சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். நான் மேஜரா பார்த்த கமெண்ட் என்னன்னா, அந்த சிக் ஃப்ரீக்வென்சி இருக்காங்கல்ல, அக்கா நீ இவங்கள முதல்ல ரிவ்யூ பண்ணுக்கா, இவர முதல்ல டீகோட் பண்ணுக்கா அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ மக்களோட இந்த எண்ணங்கள் பாருங்களேன். தெரியுது அவங்களுக்கே இந்த இத திருட்டுகள பார்க்குறான்டான்னு தெரியுது. தெரிஞ்சனால தான் இந்த மாரி விஷயம் பண்றாங்க. இவன பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா போற போக்குல ஒருத்தன வந்துட்டு யாருமே டீகோட் பண்ணுங்கன்னு சொல்ல போறதில்ல. உன் மேல ஏதோ ஒரு நம்பகத்தன்மை இருக்கு. அதனால தான் இந்த மாரி பேசுறாங்க மக்கள். அப்போ ஆடியன்ஸ் மேல உன் மேல விருப்பம் குறைய அப்படியே ஃபேமிலி சென்டிமெண்ட்ட கொண்டு வராப்லயா. காசு பார்த்த ஆளு இவரே பேசிக்கிறாரு வீடியோல. காசு பார்த்தோனே காசு மனுஷன் என்னலாம் பண்ணுது. அப்ப நீங்க என்னப்பா பண்றீங்க? ரிவ்யூ பண்றதுக்கு, ப்ரமோஷன் பண்றதுக்குலாம் எதுக்குப்பா பண்றீங்க? சில்றாங்கிறது தானே. சும்மா தர்ம சத்திரம்லாம் நடத்தலையே நீங்க சேனல்லாம். எப்படி இதெல்லாம் உங்களால பேச முடியுது? ஆனா உண்மையிலேயே சொல்றேங்க. யூடியூபர்ஸ்லாம் எதுக்கு செலிபிரிட்டின்ற ரேஞ்சுக்கு கொண்டு போறாய்ங்க அப்படின்னா, சினிமால இருக்கிற ஆக்ட்ரஸ விட யூடியூப்ல ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருக்கானுங்க. இதான் உண்மை. அங்க உள்ள விடமாட்றாய்ங்கன்னு சொன்னோனே இங்க கிளம்பிடுறாய்ங்க. இங்க ஃபுல்லா எல்லாம் ஆக்டர்ஸ் தான். டெக் சூப்பர் ஸ்டார் வேற. அவர் காமெடி, அவர் கமெண்ட்ஸ் இன்னும் நான் பிடிப்போம். அதுல என்ன மேட்டர் அப்படின்னா, தாடிய ட்ரிம் பண்ணுவாராம். இவ்வளோ தாடி வளர்த்துப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அத ட்ரிம் பண்ணி என்ன பண்ண தாடி நெறைய வச்சிருக்கும்போது நெறைய பேசிக்கிறது. அப்புறம் ரிவர்ஸ்ல போறது. அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, ரொம்ப நாள் இந்த வீடியோ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நீங்க யோசிப்பீங்க. ஒரு 6 மாசம் ஷெட்யூல் போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 மாசம்லாம் அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. அந்த 6 மாசத்துல 6 கோடிக்கிட்ட சம்பாரிச்சுட்டு போயிருவாரு. ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 நாள் தான். கொஞ்சம் 6 நாள் கூட இல்ல. ஒரே நாள் கூட ஷூட் பண்ணுவானுங்க. வேற சட்டைலாம் போட்டுட்டு, முடிய மாத்திட்டு, லைட்டா முடிய கட் பண்ணிட்டு, தாடிய ட்ரிம் பண்ணிட்டு, மீசைய ட்ரிம் பண்ணிட்டு, கொஞ்சமா ட்ரிம் பண்ணி படத்துல என்ன பண்றாய்ங்களோ, அந்த மாரி உலகண்ணா ஐயக்கண்ணே அப்படின்ற மாரி பண்றாய்ங்க. சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிறக்கூடாது. உலகநாயகன்னு சொல்லியிருக்கணும் நீங்க. ஏன்னா இவர் உலகநாயகன்னு பல அவதாரங்கள்லாம் எடுத்திருக்காப்புல யூடியூப்ல. இப்படிலாம் பண்ண முடியுமாடான்னு யோசிச்சிருக்கான் பாருங்களேன். வளரு, சம்பாரி வேணான்னு சொல்லல. எல்லாருமே கீழ இருந்து தான் போறீங்க. ஆனா இஃப்ரான் வந்து கீழ இருந்து வந்தான்னு சொல்ல மாட்டேன். கீழ இருந்து தான் வந்தாப்புல. ஆனா வெளிநாட்டுலேருந்து ரிட்டர்ன் வந்த எல்லாருமே ஒரு மாதிரி வளர்றாய்ங்க. அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது எனக்கு சொல்லுவோம். ஃபியூச்சர்ல சொல்லுவோம். இந்த டெக் சூப்பர் ஸ்டார்ன்றவர் கீழ இருந்து வளர்ந்து வந்தவர் தான். காசு பாருங்க வேணான்னு சொல்லல. அதுக்காக வெறியா ஆகக்கூடாது. வெறி கொண்ட வேங்கையா ஆயிடக்கூடாது. ஏம்மா என்ன போட்டாலும் பார்க்குறாய்ங்க, என்ன போட்டாலும் வாங்குறாய்ங்கன்றதுக்காக என்ன பொழப்பு இது? கருமம். ஓரளவு சம்பாதிங்கடா. உங்களுக்குன்னு எதுவுமே இல்லாம தானே வந்திருப்பீங்க ஸ்டார்ட்டிங்ல.
ஓரளவு வந்திருக்கும், திருப்தியா இருப்ப. அதுக்கு மேல ஏன் ஆசைப்படுற? அப்படி ஆசைப்பட போய் தான் நீ இந்த மாரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்க. எப்புட்றா எக்ஸ்ட்ரா சம்பாரிக்கணும் ஓடும்போது தான் இந்த மாரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்ப. நீ ஆரம்பத்திலே இந்த மாரிலாம் பண்ணியிருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தையான மண்ணில் பிறக்கையில அந்த மாரி. அது நல்லவனாகவும் தீயவனாகவும் இந்த மாரி யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்களே. புது பாடல்கள். பழைய பாடல அழிச்சிரு. புது பாட்ட போடு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அது நல்லவனாகவும் தீயவனாகவும் இந்த மாரி யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்களே. புது பாடல்கள். பழைய பாடல அழிச்சிரு. புது பாட்ட போடு. ஏன்னா இவங்கள பார்த்தா நான் அடுத்த இன்ஃப்ளூயன்சர் உருவாகுறான். இவங்க இப்படி பிராடுகாரங்க திருடங்களா இருந்தாங்கன்னா, அடுத்து வரவங்க திருடங்களா மாறுவான். ஸோ இதெல்லாம் சொல்ல வரேன். இன்னும் டீட்டெயிலாக கெட்ட கெட்ட காரணத்தெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பேச வேணாம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருங்க. இந்த யூடியூப் இர்ஃபானோட வீடியோ போய் செக் பண்ணி பாருங்களேன். கமெண்ட் ஃபுல்லாக ஜாலியாக இருக்கு. எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் கீழே சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. திருப்பி இது மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். Who is this guy?